மத்திய பட்ஜெட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்றால் அது தனிநபர் வருமான வரியில் விலக்கு அதிகரிக்கப்படுமா என்பதுதான். இதை பற்றி தணிக்கையாளர்கள் கூறுவது என்ன? விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 23-24 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை 7,28,00,000 பேர் தாக்கல் செய்ததாக வருமான வரித்துறை தெரிவித்திருந்தது. இதில் 72 விழுக்காடு பேர்கள், அதாவது 5,27,00,000 பேர் புதிய வரி முறையில் கணக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் வருமான வரித்துறை கூறியுள்ளது. பழைய வரி முறையில் ஆண்டுக்கு 2,50,000 ரூபாய்க்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு வரி இல்லை என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. 2,50,000 லட்சம் ரூபாய்க்கும் மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு அவரவர் பெறும் வருவாய்க்கு ஏற்றவாறு வரி விகிதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பழைய வரிமுறையில் 87A வரிச்சட்டத்தின் கீழ் 12,500 ரூபாய் வரிச்சலுகையும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எனப்படும் நிரந்தர கழிவாக 50,000 ரூபாயும் விலக்களிக்கப்படுகிறது. 80C, 80D என வரிச்சட்டங்களுக்கு ஏற்றவாறு சலுகைகள் உண்டு. ஆனால் புதிய வரிமுறையில் அப்படியல்ல. பெரும் வருமானத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது என அறிவிக்கப்பட்டாலும் நிரந்தர கழிவு 87A வரிச்சலுகை என கணக்கிட்டால் 7 லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது. ஆனால் ஒரு சிலவற்றை தவிர்த்து எந்த வரிச்சட்டங்களுக்குமான சேமிப்புகளுக்கும் வரிச்சலுகை பெற இயலாது. இந்நிலையில் இந்த முறை அறிவிக்கப்படும் பட்ஜெட்டில் வருமான வரி விலக்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் தணிக்கையாளர் அபிஷேக் முரளி. கன்சம்ஷன் கம்மியாயிருக்குங்க. டொமெஸ்டிக் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்ஃப்ளேஷன் கூடிட்டே வருது. ஸோ இந்த பணவீக்கம் ரொம்ப கூடிட்டே வருதுங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். டேக்ஸ் பேயர்ஸை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு அவங்க கையில் காசு இருக்கணும். அந்த கையில் காசு இருக்கணும்னா டேக்ஸ் எப்படியாவது குறைச்சாதான் அவங்க கையில் அதிகமாக டேக்ஸ் வரும். ஏன்னா ஃப்ரீயாக கவர்மெண்ட் பணம் கொடுக்க முடியாது. ஸோ டேக்ஸ் பேயர்ஸை எப்படி ஹெல்ப் பண்ணுறது, எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணுறதுனா ரெடியூசிங் த டேக்ஸ் ரேட், இன்க்ரீஸிங் த பெனிஃபிட்ஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்த்தோம்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். கல்வி கட்டணம், மருத்துவ செலவு, உணவுப் பொருட்கள் விலையேற்றம் என விலைவாசி உயர்வு அச்சுறுத்தி வரும் நிலையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக 80C பிரிவில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என வரி செலுத்துபவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். புதிய வரி முறையிலாவது பெரிய அளவில் சலுகைகள் அறிவிக்க வேண்டும் என்பதே பல தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.